நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தயாராகி வரக்கூடிய சூழலில் திமுக தரப்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து இறுதி செய்யப்பட்ட கட்சிகளுடன் தற்பொழுது விருப்ப தொகுதிகள் அடங்கிய பட்டியல் வாங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திமுகவிடம் தங்களது 10 தொகுதிகள் அடங்கிய விருப்ப பட்டியலை அளித்திருக்கிறது மதிமுக. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம். 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 10 விருப்ப தொகுதிகள் பட்டியலில் கொடுத்திருக்காங்க. என்னென்ன தொகுதிகள் இடம்பெற்றிருக்குன்னு தகவல் கிடைத்திருக்கிறதா? விரிவா பதிவு பண்ணுங்க. 10 தொகுதிகளின் விருப்பப்பட்டியலை கொடுத்து அதிலிருந்து 4 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் அப்படின்னு மதிமுக தரப்புல இருந்து ஒரு விருப்ப தொகுதிகள் பட்டியலை திமுக தலைமையிடம் கொடுத்திருக்காங்க. திமுக கூட்டணியில மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அதுல ஒரு தொகுதியில தனி சின்னத்துல மதிமுக போட்டியிடுறாங்க. 3 இடங்கள்ல திமுகவின் சின்னமான உதயசூரியன் சின்னத்துல மதிமுக போட்டியிட முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில 10 தொகுதிகள், அதாவது மதுரை தெற்கு, திருச்சி அல்லது மணப்பாறை, சாத்தூர், வேளச்சேரி, கோவில்பட்டி, கடலூர் அல்லது புவனகிரி, திருநெல்வேலி அல்லது பாளையங்கோட்டை, பல்லடம், கிணத்துக்கடவு, இந்த 10 தொகுதிகள்ல இருந்து எங்களுக்கு 4 தொகுதி ஒதுக்கி தரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல கோவில்பட்டி அவங்களுடைய லிஸ்ட்ல இருப்பது முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. கோவில்பட்டி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடந்த முறையெல்லாம் போட்டியிட்ட ஒரு தொகுதி. அந்த தொகுதியும் மதிமுகவின் பட்டியல்ல இருக்கிறதுனால ஒருவேளை வைகோ போட்டியிடுவாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுகிறது. 10 தொகுதிகள் கொடுத்து அதிலிருந்து 4 தொகுதி மதிமுக கேட்கிறது. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி.